ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டோம், பிளான் வரைஞ்சிட்டோம், சைட் வரைஞ்சிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை நம்ம அகெயின் திருப்பி வரைய போகிறோம். இந்த சைடு வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரைய போகிறோம். ஃப்ரண்ட் பின்னாடி உள்ளதை நம்ம முன்னுக்கு, நம்மளோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தானே, இதை முன்னுக்கு நம்ம இங்கே வரைய போகிறோம். அண்ட் தென் பிளான் வந்துட்டு மேலே வரைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். இந்த இதை நம்ம முன்னுக்கு வரைய போகிறோம். ஸோ இதோட உக்குரான் 10 சென்டிமீட்டர் இருக்கிறேன். ஸோ இங்கேருந்து 10 சென்டிமீட்டர் எடுக்க போகிறேன். அண்ட் தென் என்னோட ரூலர் பிளேஸ்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் நம்ம 45 டிகிரி போட்டோம்ல அதுக்கு வச்சு நான் கோடி கிழிக்க போகிறேன். ஸோ 10 சென்டிமீட்டர். ஓகே, இங்கே இருக்குது. ஸோ கன்சிடர் என்ன இதுனா, நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சோம்லாம் இந்த ஃப்ரண்ட் பிளான்லாம் அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி சைட், பின்னாடி சைட்லேருந்து முன்னுக்கு வரும். ஓகேயா? ஸோ இப்போ இது கன்சிடர் நம்ம பின்னாடி சைட் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ரிப்பீட்டில் வரையிறோமே, அதுதான் நம்மளோட முன்னுக்கு. நம்ம பார்க்குறப்ப ஃப்ரண்ட்லேருந்து எப்படி இருக்கும் அது வரைய போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே கோடு கிழிக்க போகிறோம். இந்த டாட்லேருந்து இந்த டாட் சூன் 6 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஓகே இழுத்தாச்சா? இது இழுத்தாச்சு. இப்போ இது 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கரெக்ட். ஸோ இங்கேருந்து நம்ம 10 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, அண்ட் தென் இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் ஒரு டாட், அண்ட் தென் 1 2 3 4 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட், 1 2 3 4 சென்டிமீட்டர். ஓகே, டாட் வச்சாச்சா? அப்போ இதே மாரி இங்கேயும் இருக்கான்னு வைக்க போகிறோம். இங்கேயும் இருக்கணும். ஓகே, இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் இந்த டாட், and then 1 2 3 4 சென்டிமீட்டர். இங்கே 1 2 3 4 சென்டிமீட்டர் கரெக்ட். ஸோ இப்போ நம்ம கோடி கிழிக்க போகிறோம். இங்கேருந்து இங்கே 2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர். நிறையா லைன்ஸ் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2 சென்டிமீட்டர். ஓகே, போட்டாச்சு. நம்மளுக்கு தெரியும் இந்த லைனோட இது, இந்த லைனோட இது, இந்த லைனோட இந்த லைனு நம்ம ஆக மொத போட்டுது. ஓகேயா? இப்போ ஃப்ரண்ட் டன். இப்போ மேலே பிளான் வரைய போகிறோம். பிளான் வந்துட்டு இது டன், இது டன். இப்போ பேலன்ஸ் இது தான். அப்போ நீங்கள் இது மட்டும் 6 சென்டிமீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சூன் 6 சென்டிமீட்டர். தென் just connect la. Okay, once done, connect. இங்கேருந்து இங்கே ஹாஃபாக பிரிச்சுருந்து நம்ம பிளான் 3 சென்டிமீட்டருக்கு ஏதோ இந்த லைனை. ஸோ இங்கேயும் நம்ம பிரிச்சுக்க போகிறோம் 3 சென்டிமீட்டருக்கு. ஸோ இப்போது 3 சென்டிமீட்டர் கோடி கிழிச்சிருங்க. டன். அண்ட் தென் நம்ம சைட் வரைய போகிறோம். சைட் வந்து இது 2 சென்டிமீட்டர்லேருந்து நம்ம 3 சென்டிமீட்டருக்கு கோடு கிழிப்போம். ரைட்டா? இந்த லைன் அப்போது இந்த லைன் இது இங்கேருந்து இங்கே 2 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே 2 சென்டிமீட்டர். ஸோ 2 டன். ஓகே, இங்கேருந்து நம்ம 3 சென்டிமீட்டருக்கு and then கீழேருந்து 4 சென்டிமீட்டர். ஸோ ரூலர் வந்துட்டு ஓகே கரெக்டாக 4 சென்டிமீட்டர். and then பேலன்ஸு நம்ம இங்கே
ஓகே ஓகே டன். ஸோ இப்போ பாருங்கள் ஏறக்குறைய நம்மளுக்கு அந்த 3D ஷேப் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் நான் வெளியே சொன்னேன். நம்ம ஃப்ரண்ட் பிளான் அண்ட் சைட் வரைஞ்சோம். ஒன்ஸ் அது வரைஞ்சிட்ட பிறகு அதை மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணி முன்னுக்கு வரைஞ்சோம், மேலே முன்னுக்கு சைடு வரைஞ்சோம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம எல்லா லைன்ஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த பார்ட்க்கு வெயிட் பண்ணுங்கள்.